ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் ஷோ. நம்ம டிசம்பர் மந்தில் என்னென்ன மூவிஸ் அண்ட் சில சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வாட் ஃபன்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு காமெடி கேட்டகிரியான மூவி டேட்டா ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க டிசம்பர் 3 அன்றைக்கே தான். அண்ட் என்ன ப்ரோ இது கான்செப்ட்னா எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்து என்ன புரியுதுன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அவங்க ஃபேமிலியோட பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க. அண்ட் சடனாக எங்கேயோ காணாமவும் போயிடுறாங்களாம். இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்களை எப்படி தேடுறாங்க அண்ட் இவங்களும் திருப்பி எப்படி அவங்க ஃபேமிலியோட ரிலேட் ஆகிட்டு கண்டிப்பாக இந்த செலிப்ரேஷன் நம்ம பண்ணியே ஆகணும் கிறிஸ்மஸ்க்காக, அதுக்கு என்னென்னலாம் நடக்குது அந்த மாதிரியான ஒரு ஃபன் டோனோட வந்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு படம் போல். பை த வே ஓகே, கிறிஸ்மஸ் வருது அண்ட் கண்டிப்பாக நம்ம கிறிஸ்மஸ் கான்செப்டான மூவி எதிர்பார்ப்போம். ஸோ ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து இந்த ஒரு படத்தை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வேக் அப் டெட் மேன் சொல்லிட்டு நம்ம நைஃப்ஸ் அவுட்டோட மூவியே தான். அண்ட் இந்த படம் டேட்டா டிசம்பர் 12 அன்றைக்கி தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ரிலீஸ் ஆகுது. நல்ல விஷயம் என்னன்னா தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ப்ரோ என்ன ப்ரோ கான்செப்டாக இருக்கும்னா ஆக்சுவலி நம்ம டேனியல் கிரேக் பற்றி உங்களுக்கே தெரியும். அண்ட் அவர் தான் வந்து நம்ம நைஃப்ஸ் அவுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் லைக் ஏதோ ஒன்று மர்டர் ஆட்டோ ஒன்று நடந்திருக்கும். அண்ட் இவர் போய் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அண்ட் ஃபைனலாக யார் அந்த கொலைகாரன் அண்டு எப்படி இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி செம்மையாக பண்ணுவார். ஸோ அந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை தான் அகெயின் இந்த படத்துலையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் நவம்பர் மந்த்லேயே செலக்டடான தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடில் அங்கங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவிலாம் நடக்கலை. அது ஏன்னு தெரில. நெட்ஃப்ளிக்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியாவிலையும் நிறைய பேர் பார்க்குறாங்க அண்ட் இந்தியன் தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய பேர் அந்த தேட்டரில் போய் எல்லாம் பார்ப்பாங்க. பட் இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் டேட்டா நம்ம ஓடிடி லைக் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே டிசம்பர் 12 அன்றைக்கி பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபால் அவுட்டோட சீசன் 2 டேட்டா நம்ம டிசம்பர் 17 தான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் டோட்டலாக 8 எபிசோட்ஸாக தான் இருக்க போது. அண்ட் வீக்லி சிங்கிள் எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே மட்டும் பார்த்தீங்கன்னா அட் எ டைம் 2-3 எபிசோடு அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வீக்லி ஒரு எபிசோடோட நம்ம இதில் பார்த்துலாம். ஹோப் அதே மாதிரி தான் நம்ம ஃபால் அவுட் சீசன் 2க்கும் நடக்கும். அண்ட் பை த வே ப்ரோ இதை நம்ம பார்க்கலாமா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக இருக்குது. செகண்டு அது கான்செப்டே செம்மையாக இருக்கும். ஒரு ரொம்ப ஃபேமஸான லைக் இதே கான்செப்டான வீடியோ கேம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இப்போதைக்கு லைவ் ஆக்ஷனான சீரிஸ் எடுத்திருக்காங்க. நம்ம உலகத்தில் நியூக்ளியர் அட்டாக்லாம் நடந்து நிறைய பேர் இப்போ பங்கர்லலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேலே இருக்கவங்க சில மக்கள்லாம் இருக்காங்க. பட் அவங்க டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த பங்கருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கும் அண்டு இந்த அப்பர் சர்ஃபேஸில் இருக்கவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஏன் இதுக்கு நடுவில் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் எப்படிலாம் சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க தான் கான்செப்ட்டு. அது நீங்கள் பாருங்கள், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அவதாரோட 3rd பார்ட் தான் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவியை டிசம்பர் 19 தான் டேட்டா தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவிலையும் எல்லாம் மல்டிடப் லாங்குவேஜோட தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் ப்ரோ இந்த படத்துக்கு ஹைப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுதான் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஹைப். ஆனால் இப்போதைக்கு ஒரு மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை வந்து மேக்கிங்ஸ்லேருந்து அதோட சில நிறைய விஎஃப்எக்ஸ் ஆன ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் அது மேலே நிறைய எஃபர்ட்லாம் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அப்டேட்ஸ் நோட்டில் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்க ஓகே படம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம செகண்ட் பார்ட் வந்து இந்த வே ஆஃப் வாட்டரோட அப்படியே ஸ்டோரி கண்டினியூஷன் தான். அண்ட் இன்னும் பேண்டோராவை இன்னும் நிறைய பெரிய இடமெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபயர் ரீஜன் அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம இந்த 3rd பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ பை த வே அந்த வே ஆஃப் வாட்டரோட ஸ்டோரி வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம இந்த 3rd பார்ட்டில் கன்க்ளூடும் பண்ணிடுவாங்களாம். அண்ட் 4th பார்ட்டெல்லாம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். லைக் மெனி இயர்ஸ் லேட்டர் அந்த மாதிரியான கான்செப்டில். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இதை பார்க்கணும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வே ஆஃப் வாட்டரை பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அவதார் 1 நீங்கள் பார்த்துருக்கணும். 1-2 முடித்தாதான் 3rd பார்ட்டை பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அனகொண்டாவோட மூவியும் திருப்பியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் டிசம்பர் 25 அன்றைக்கி தான் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நம்ம இந்தியாவோட தேட்டர்ஸில் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அனகொண்டாவோட ஒரு மூவி எடுக்கிறதுக்காகவே ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. அண்ட் அந்த மூவியோட லைக் மூவியில் இன்னொரு மூவி எடுக்கிறது தான் வந்து கான்செப்ட்டு. அண்ட் அதில் எப்படி அனகொண்டா வந்து இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அது வந்து ஒரு ஃபன் காமெடி டோனோட இப்போ தெரியுது. ஸோ ஆக்சுவலி ஃபன் காமெடி டோனாக தான் இருக்க போகுது. அதுதான் படத்தோட ஒரு மெயின் ஜான்ரா மாதிரி. அண்ட் பை த வே யாருக்கெல்லாம் அனகொண்டா மூவிஸ்லாம் பிடிக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு காமெடி ஜங்கல் கான்செப்டான மூவி பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா இந்த படத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 26th டிசம்பர் தான் ரிலீஸ் ஆகுது நெட்ஃப்ளிக்ஸில். அண்டு இது ஹைப் எவ்வளோ இருக்குன்னா பயங்கரமான ஹைப் இருக்குது. அண்ட் பை த வே இப்போதைக்கு வந்து எபிசோடோட டியூரேஷன்லேருந்தும் கொஞ்சம் ரிவீல் பண்ணிட்டாங்க. 1 hour 40 minutes 1 hour 50 minutes இப்படி தான் வந்து அந்த ஈச் எபிசோடு இருக்க போதான். ஸோ அதனால லைக் ஒரு 3 மூவிஸ் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ வால்யூம் 2 இருக்க போகுது. அண்ட் சில நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை வால்யூம் 1 பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். வில்லுக்கிட்டே இப்போது பவர் இருக்குது. அண்ட் இப்போ வில்லு நம்ம 11 அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வெக்னா இந்த வாட்டி அசால்ட்டாக போட்டு தள்ளிடலாம். பட் என்னெல்லாம் நடக்குது, வாட் இஃப் நம்ம வில்லே வந்து நெக்ஸ்ட்டு வெக்னாவாக மாறிட்டாருன்னா, ஏன்னா நிறைய ட்ராமடைஸ் ஆகிருக்கான் அந்த பையன். அண்டு வெக்னாவோட இப்போ என்ன அந்த ஒரிஜினலான பிளான், இந்த சின்ன பசங்களை வச்சு என்ன பண்ண போகிறாரு அந்த அப்சைட் டவுன் உலகத்தில். அண்ட் இன்னும் அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கே வந்து சில நிறைய மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து வால்யூம் 2ல் ரிவீல் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்ல வேணாம், ஹைப் ஆல்ரெடி இருக்குது தான். அண்ட் இன்னும் அது வெயிட் பண்ணி நம்ம அதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அண்ட் ஃபைனல் லாஸ்ட் எபிசோடு 8 தான் வந்து Jan 1 வச்சுருக்காங்க. ஸோ அது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் அது வந்து டோட்டல் 2 hours டியூரேஷனு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டிசம்பர் மந்தில் மெயினான மூவிஸ் அண்ட் சீரிஸ் எதெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் எல்லாம் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் பை த நடுவில் இன்னும் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ரீசெண்ட் தமிழ் டப் அப்டேட்ஸ்லையோ இல்லை அங்கங்கே நான் ஹாலிவுட் அப்டேட்ஸ்லையும் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். பை த வே மெயினாக நீங்கள் இந்த மூவி ஆர் சீரிஸ்க்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்போ போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.